வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பன்னீர் பக்கோடா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த அருமையான சாஃப்டான பன்னீர் பக்கோடா நான் சென்டரில் சட்னி ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்தது. இந்த மழை காலத்துக்கு ஒரு அருமையான ஸ்நாக்கு, டீ டைமுக்கு ரொம்பவே பிரமாதமாக வந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். இந்த பன்னீர் பக்கோடாக்கு ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். அது க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். க்யூபாக கட் பண்ண பிற்பாடு அந்த ஒரு க்யூபும் சென்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணல, சென்டரில் ஜஸ்ட் ஒரு கீர் போட்டு வச்சுருக்கேன். இந்த சட்னி இதில் ஸ்டஃப் பண்ணணும். பக்கோடா மாவுக்கு நான் கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் புதினா சட்னியும் ரெட் சில்லி சட்னி ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன், பூண்டு சட்னி. அந்த 2 சட்னியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பஜ்ஜி மாவுக்கு நம்மளுக்கு ஓமம், பெருங்காயத்தூள், சில்லி பவுடர், சோடா உப்பு, சீரகத்தூள் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவில் மிளகாய்த்தூள், சோடா உப்பு, ஜீரகத்தூள், ஓமம், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பஜ்ஜி மாவை நான் கரைச்சிக்க போகிறேன். எண்ணெய் காய வச்சுக்கோங்க, மிதமான தீயில், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. எப்போவுமே நம்ம இந்த பன்னீர் பக்கோடா ரெடி பண்ணுறப்போ எண்ணெய் காஞ்சிருக்கணும். இந்த பன்னீர் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சர்வ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எவ்வளோ நேரம் நம்ம வெளியே வைக்கிறோமோ அவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இமீடியட்டாக நம்ம தயார் பண்ணோம். நம்மளுக்கு பஜ்ஜி மாவில் தோய்ச்சி சுடுறப்போ அது உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. சீக்கிரமாக நீங்கள் பண்ணுறது நல்லது. இப்போ பஜ்ஜி மாவு நல்லா கரைச்சிட்டேன். நான் விரலில் நினச்சாக்கா அது விரலில் கோட் ஆகுது. சுத்தமாக கட்டி முட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிருக்கேன். நம்ம இட்லி மாவோட கொஞ்சம் தின்னாக இருக்கணும் பஜ்ஜி மாவு. இப்போ இந்த பன்னீர் பக்கோடாக்கு இந்த பன்னீரில் நான் இந்த சட்னியை சென்டரில் ஸ்டஃப் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஒரு அருமையான பக்கோடா ரெசிபி, கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் ஆன மட்டுக்கும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் சின்ன சின்ன பீஸாக தான் நம்ம கட் பண்ணணும். உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது மாவில். அது நம்ம நினச்ச அந்த மாவில் நம்ம சுடுறப்போ அது உடஞ்சிடும். ஏன்னா சாஃப்டான பொருள் இது. நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணணும். இப்போ நான் அந்த பன்னீரை பஜ்ஜி மாவில் துவைச்சி நான் எண்ணெயில் இம்மிடியேட்டாக சேர்த்துட்டேன். இது ஆன மட்டுக்கும் சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஆற வச்செல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த பன்னீர் சென்டரில் ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடும். அந்த சூட்டுக்கு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இது நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லா க்ரீமியாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த பன்னீர் பக்கோடா மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு எல்லா சைடும் திருப்பி நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். The same recipe is also translated and posted in YouTube English சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோட பிளாகில் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். பிளாக் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ரெகுலர் அப்டேட்ஸ் இன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ இந்த பன்னீர் பக்கோடா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இது நான் எண்ணெயிலேருந்து எடுத்து நான் எரி மாற போகிறேன். ரொம்பவே அருமையான பன்னீர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 2வது ஈடும் பன்னீர் பக்கோடா நான் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன்.
எவ்வளோ டெலிகேட்டாக இருக்குது பாருங்கள் அந்த பன்னீர். அது நம்ம ரொம்ப ஹேண்டில் பண்ணுறப்போ மாவில் அது உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆன மட்டுக்கும் டெலிகேட்டாக அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது ஈஸியாக நம்மளுக்கு போடுறதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது நம்ம மாவில் துவச்சி சுடுறப்போ அது வந்து டபுள் சைஸ் ஆகிடும். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த பன்னீர் பக்கோடா அருமையாக ரெடியாக இருக்குது. இது நான் வந்து டீக்கு நான் சர்வ் பண்ணேன். இஞ்சி டீயோட இந்த பன்னீர் பக்கோடா சூப்பராக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பன்னீர் பக்கோடா சாப்பிட்டோம். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.